ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட தோலை சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுறேன். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டு புடலங்காயை வேக விடுறேன். புடலங்காய் முக்கால் அளவு வெந்ததும் இதோட மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுறேன். இதோட அரை ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரை விட்டுக்கிறேன். இப்போது இந்த பொரியலுக்கு தேங்காவும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அரைச்ச தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்த சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி. இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது அந்த புடலங்காயில் உள்ள ஸ்மெல் வராது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.